பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டு தனி வீடுகளை நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவிக்கின்றார். கொட்டப்பலையில் இன்று நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுகளுக்கான உரிமை பத்திரத்தை உறுதி பத்திரத்தை வழங்குகின்ற நடவடிக்கைகளை இன்றைய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். அதே நேரத்திலே கடந்த அரசாங்க காலத்திலே அமைச்சராக இருந்த ஜீவன் தொண்டமான் தலைமையிலே 1161 வீடுகளுக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையிலே இன்று 545 வீடுகளுக்கான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அரசாங்கத்தின் சரியான நடவடிக்கைகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை வழங்கும். மாடி வீடு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்து அவர்களுக்கு வீடமைப்பை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மாடி வீடுகளை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கத்தால் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் எட்டப்படவில்லை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நுவரெலியாவில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் 519 பேருக்கான காணி உறுதி பத்திரங்களை ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கண்டி மாவட்டத்திற்கான இந்திய துணை தூதுவர் VS சரண்யா, தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். இன்று எல்லா ஊடகங்களிலும் ஒரு பரபரப்பு செய்தியாகவும் கூறப்பட்டுக் கொண்டது. எங்களுடைய அமைச்சருடைய செயலாளர் பிரபாத் அவர்கள் கூறியதாக தொடர் வீடுகளை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரைத்ததாகவும் இந்த மாடி வீடுகளை கட்ட இருப்பதாகவும் செய்திகளே அங்கங்கு சமூக வலைதளங்களே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இன்று தேசிய மக்கள் சக்தியின் மீது தோழர் அன்றகுமார திசாநாயக்க மீது சேறு பூசுவதற்காகவும் இன்று பல்வேறுபட்ட குழுக்கள், தோல்வியடைந்த கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். நான் கூறுகின்றேன், அவ்வாறான எந்த ஒரு முடிவும் அமைச்சு எடுக்கவில்லை. எதிர்காலத்தில் வர வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக இந்த மலையக மக்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய செயல் திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கு. கட்டாயமா மலையக மக்களோட இந்த வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனைங்கிறது கூடிய சீக்கிரத்துல சகலருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு இல்ல, ஒரு தரப்பினருக்கு இல்ல, மலையகத்துல வாழ்ற சகலருக்கும் இந்த வீட்டுரிமை, காணி உரிமைங்கிறது கட்டாயம் பெற்றுக் கொடுக்கப்படும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வச்சுக்கொள்ள தேவையில்லை.